பொங்கலோ பொங்கல், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எங்கள் வீட்டில் பொங்கல் பானை ஏற்றிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் வெறும் பானையில் 3 டீஸ்பூன் பால் ஊற்றிக்கிடுவோம். இந்த சுருங்கிற சத்தம் கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பானையில் நம்ம எந்த அரிசி இது பண்ணியிருக்கோமோ அந்த இதை வந்து நம்ம இது பண்ணிக்குவோம். அரிசி களைஞ்சு பால் இதில் அரிசி உழுகாமல் தண்ணி வந்து நிறைய இதில் ஊற்றிடுவோம். நாங்கள் எப்பயுமே 2 பானை ஊற்றுவோம். 2 பானையிலுமே நாங்கள் ஊற்றிடுவோம். இப்போ 2 பானையிலையும் நிறைய நம்ம அரிசி இது பால் பொங்குறதுக்காக பால் அரிசி களைஞ்ச தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கோம். 2 பானையிலையும் இந்த பானை ஃபஸ்ட்டு பொங்கிடுச்சு. இதில் வந்து முதல் அரிசி போடுவோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இது இந்த பானை வந்து இன்னும் மேலே பொங்கி வந்துட்டு இருக்கு. இது பொங்கலோட அதில் போடுவோம். இந்த பானையும் பொங்கிருச்சு, இதுலையும் போய் போடுவோம் அரிசியை. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த தண்ணியெல்லாம் நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். வேணுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துருவோம். பாருங்க, பொங்கலுக்கான எல்லா காய்கறிகளும் ஒன்றா போட்டு பூசணிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, அவரைக்காய், கேரட், வாழைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு நான் வந்து ஒன்றா வேக வச்சு இதுதான் வந்து பொங்கல் கூட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து 3வது அடுப்பில் நான் இது வச்சுருக்கிறேன். 2 பொங்கலும் பொங்கிட்டு இருக்குது பானையில். இது வந்து வந்து எல்லா காய்கறிகளும் நல்லா வேக வச்சுக்கிடுவோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிக்கணும். பாருங்கள், இப்போ பொங்கல் நம்ம பண்ணியாச்சு. இது வெண்பொங்கல் பண்ணியிருக்கேன். இது சக்கரை பொங்கல் பண்ணியாச்சு. இது வந்து இந்த கூட்டு காய்கறி எல்லாம் போட்டு பொங்கல் கூட்டுன்னு சொல்லுவோம். அந்த கூட்டும் பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் பொங்கல் சாப்பிட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. கட்டாயம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.